யுத்தம் தொடங்கி இன்னையோட 13 நாள் ஆச்சுங்க. இஸ்ரேலுடைய தாக்குதல்னால 35 ஆண்டுகள் ஈரானுடைய சுப்ரீம் லீடரா இருந்த திரு அலி காமேனி அவர்கள் குடும்பத்தோடு கொல்லப்பட்டாரு. ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கிணறுகள் அப்படின்றது இப்ப பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலும் அந்த பக்கம் அவங்களும் எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய தகவல்கள், வீடியோக்கள் எதுவுமே உலக நாடுகளுக்கு கிடைக்கிறது இல்லை. பஹ்ரைன் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அதுவும் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. குறிப்பா துபாய்லாம் அவங்களுடைய முதலீடுகளை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்னு தெரியாம திணறி போய் கிடக்குறாங்க. சிறந்த பாதுகாப்பான நாடாக, சுற்றுலாவுக்கு ஏற்ற நாடாக இருந்த துபாயெல்லாம் இப்ப பாதுகாப்பற்ற நாடாக உலக நாடுகளால பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அதெல்லாம் தள்ளப்பட்டுச்சு. கச்சா எண்ணெயுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா தாறுமாறா ஏறி போச்சு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் முடக்கி வச்சதுனால நம்ம இந்தியாவில் முதற்கொண்டு சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்றது அதிகமான அளவுல பரவி கிடக்கு. போர் ஆரம்பிச்ச 2 நாள்ல நாங்க ஈரானை முடிச்சிருவோம் அப்படின்னு சொன்ன அமெரிக்கா இப்ப 13 நாள் ஆயிடுச்சு. 13 நாளா ஆகியும் அவங்கள சமாளிக்கிறதுக்கு இன்னமும் அவங்க போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்ப நிலவிக்கிட்டு இருக்கு. ஈரான் அப்படின்ற ஒரு நாடு இருந்ததுக்கு உண்டான தடயமே இல்லாத அளவுக்கு நாங்க ஈரானை அழிச்சுடுவோம் அப்படின்னு சொன்ன அமெரிக்கா இப்ப மெதுவா நாங்க போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இறங்கி வந்திருக்காங்க. ஆனா ஈரான் இதுக்கு ஒத்துக்குவாங்களா? இதை பற்றிய ஒரு முழுமையான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இனிமையான தமிழ் பேசும் இளமையான தமிழ் உள்ளங்களுக்கு சாமானியனின் பணிவான போர் நிறுத்தம் செய்வதை பற்றி நாங்க இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரானுடைய தாக்குதலை அவங்களால சமாளிக்க முடியல அப்படின்னு தானே அதை ஏத்துக்கணும். ஏன்னா அவங்க தடமே இல்லாத அளவுக்கு நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சூழலைத்த ட்ரம்ப் இப்ப அப்படியே கொஞ்சம் நடுங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, உலக நாடுகள் அளவுல கச்சா எண்ணெயுடைய தட்டுப்பாடு, கேஸ் இல்லாம இருக்கிறது அப்படின்றது உலக நாடுகளை ரொம்ப அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. உலக நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக தான் யோசிச்சு பார்த்து அமெரிக்கா நாம எதிர்பார்த்ததை விட ஈரான் கொஞ்சம் சக்தியா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தான் இப்ப போர் ஒப்பந்தம், அதாவது அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலாமா அப்படின்றத பத்தி யோசிக்கிறதாக சொல்றாரு. ஆனா ஈரானுடைய அதிபர் இப்ப போர் நிறுத்தம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவர் ஒரு 3 கண்டிஷன் அப்படின்றத போடுறாரு. 3 கண்டிஷன். அல்ல, முதலாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுடைய உரிமையை நாங்கள் எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுடைய உரிமையை நாங்கள் நிலைநாட்டியே தீர்வோம். அதுக்கு யாரும் தடையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனுடைய விரிவாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப அணு ஆயுதம் அப்படின்றது தயாரிக்கிறது எங்களுடைய உரிமை அப்படின்ற மாதிரி. ஏன்னா எங்க நாட்டுடைய பாதுகாப்புக்காக நாங்க அதை தயாரிச்சு வச்சுக்கிறோம். இப்ப நீங்க அமெரிக்கா நீங்க தயாரிச்சு வச்சிருக்கீங்க, மற்ற நாடுகள் எல்லாம் தயாரிச்சு வச்சிருக்கு, ரஷ்யா வச்சிருக்கு, சீனா வச்சிருக்கு. அது மாதிரி எங்க பாதுகாப்புக்காக நாங்களும் அந்த அணுகுண்டு சோதனை அப்படின்றத நாங்க செஞ்சு பார்க்குறோம். இதுல என்ன தவறு இருக்குது? இதுல நீங்க ஏன் தடையிடுறீங்க? நான் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்றத மையமாக வச்சுதான் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்றத போட்டிருக்காரு. 2வது கண்டிஷன் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிச்சிட்டாங்க. அதனால ஏகப்பட்ட நஷ்டங்கள் உருவாயிருக்கு. பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் நிவாரணம், அதாவது பண நிவாரணம் அப்படின்றத நீங்க கொடுக்க வேண்டும். அதாவது இழப்பீடு எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு 2வது கண்டிஷனையும் போட்டிருக்காங்க. 3வதா ஒரு கண்டிஷன் என்னன்னா, இந்த கண்டிஷன் முக்கியமா உலக நாடுகளுக்கு ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து என்னைய இந்த அடி அடிச்சாங்க. இதை உலக நாடுகளாகிய நீங்க எல்லாம் வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இப்ப எதுக்கு நீங்க ஐயோ அம்மான்னு கதறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் கச்சா எண்ணெய் கிடைக்கல, கேஸ் கிடைக்கல, அதுக்காக நீங்க பதறிக்கிட்டு இருக்கீங்க.
அப்படிப்பட்ட நீங்க வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலை தாக்குறதுக்கு முன்னாடியே வந்து ஏப்பா அவனை தாக்குற, ஏன் அவனை அடிக்கிற அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கலாம்ல. அந்த கேள்வியை இனிமேல் நீங்க எதிர்காலத்துல கேட்கணும். அதாவது எதிர்காலத்துல அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்காது அப்படின்றதுக்கு உலக நாடுகள் அனைத்தும் சார்ந்து அனைத்து நாடுகளும் சேர்ந்து எனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுத்தீங்க, இந்த 3 கண்டிஷன்களுக்கும் நீங்க சம்மதிச்சீங்க அப்படின்னா நான் இந்த போரை நிறுத்திட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர நாங்க முன் வருகிறோம் அப்படின்ற மாதிரி ஈரானுடைய அதிபர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நடக்கிற கதை மாதிரியா தெரியுது. அமெரிக்கா ஒரு காலம் இதுக்கெல்லாம் ஒத்துக்குவாங்களா அப்படின்றது வந்துட்டு சரிபட தெரியலைங்க. நிச்சயமா வந்துட்டு அவங்களுக்கு உண்டான இழப்பீடு, ஒரு சண்டைன்னு வந்துட்டா 2 பக்கமும் சட்டை கிளிய தானே செய்யும் அப்படின்னு தான் சொல்லுவார் நாட்டாம. அதனால 2 பேரும் கிழிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். எனக்கும் இவ்வளவு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு, உனக்கும் அவ்வளவு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு, அதுக்காகலாம் நாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காசு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அணு ஆயுதம் அப்படின்றத வந்து பொறுத்த வரைக்கும் அது நாங்க சட்டம், நீ அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது அப்படின்றதுல அவங்க கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் நிற்பாங்க. ஸோ அந்த கண்டிஷன் 2 கண்டிஷன் அவுட்டு. 3வது கண்டிஷன் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து உறுதி கொடுக்கணும் அப்படின்றது வந்துட்டு இது எவ்வளவு சாத்தியம் அப்படின்றதும் தெரியல. ஆக மொத்தத்துல ஈரான் வந்துட்டு அமைதி பேச்சுவார்த்தையை விரும்பல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அமெரிக்கா நீ தாக்குறியா, உன்னுடைய நட்பு நாடுகள்ல இருந்து என்னை தாக்குறியா, அப்ப நான் அந்த நட்பு நாடுகளையும் அடிப்பேன் அப்படின்றதுதான் ஈரானுடைய கொள்கையா இருக்கு. இது இன்னும் எத்தனை நாள் நீடிக்க போகுது இந்த போர் அப்படின்றது தெரியல. இதனால பாதிக்கப்படுறது பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய உலக மக்கள் தான். இது போன்ற ஒரு இன்னொரு வீடியோ தொகுப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.